நாம் அதை செய்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் நம்மை அழைத்து மந்திரி சபையில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு சொன்ன ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாவுடைய பள்ளியிலே நாம் நன்றி வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது முறை எல்லாம் முடிந்துவிட்டு 2 வன்னி அரசுக்கும் ஷாஜானுக்கும் மட்டுமே கவர்னர் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு தனி அமைப்பையும் நமது தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த 2 பேருக்கு மட்டுமே மந்திரி சபையில் சேர்க்க வேண்டும் என்று கவர்னர் மாளிகைக்கு அழைத்தார். அதிலே நாங்கள் அழைத்துக் கொண்டு போனோம். பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி பிரமாணம் செய்து வைத்து அந்த கவர்னரையில் இருந்து கொண்டு நமது மாநிலத்துடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னார்கள், சார் பேராசிரியர் அவர்களே, நீங்கள் இந்த மந்திரி சபையில் நீங்கள் சேர்ந்ததுதான் இந்த மந்திரி சபை நிறைவு பெற்றது என்று சொன்னார். இன்றுதான் இந்த அமைச்சரவை உங்கள் வருகையாலே நிறைவு பெற்றது என்று சொன்னார்கள் என்றால் அல்லாவுடைய பள்ளியில் என்று சொல்கிறேன். இப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு கூடிய வார்த்தையை தமிழகத்தில் இதுவரை யாரும் சொன்னதில்லை. அப்படி உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றல்ல நாளைக்கல்ல, காலமெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இல்லாமல்ல அல்லாவுடைய பெருங்கருணை கொண்டு இந்த ஆட்சி மென்மைகளும் சிறந்து விளங்க நாட்டுக்கும் உலகத்திற்கும் முன்மாதிரியான ஆட்சியாக திகழக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி இந்த முஸ்லிம் லீகினுடைய நமது பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி நமது